அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாழ்க்கை முறையில் நோய் இல்லாத நபர்களே யாருமே இல்லை. ஏதாவது ஒரு நோய் சிறு வயதில் தொத்திக்கிடுது, அல்லது என்ன சொன்னா எப்படியோ மாத்திரை போடாத ஆள்கள் 100ல் ஒரு 2 பேர் இருக்கலாம். அப்ப இந்த நோய் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ஆயுளை குறைக்கும். இதான ஒண்ணு, நோய் வந்துருச்சுன்னா ஆயுளை குறைக்கும். இப்ப நம்ம நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனிதனுக்குமே உண்டு. யாருக்குமே மரண பயம் இல்லாமல் கிடையாது. அப்ப அந்த மரண பயத்தை நம்ம போக்கிக் கொள்வதற்கு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம மரண பயத்தை போக்கிக் கொள்வதற்கு என்ன தானம் பண்ணியிருக்கோம்? மரண பயத்தை போக்கிக் கொள்வதற்கு நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருளே இருக்குது. அப்ப மரண பயம் என்பது உங்களுடைய யோகத்தின் அவயோகி. அவர் தான் எப்ப இருந்தாலும் என்ன சொன்னா உங்களை கேப்ல விட்டு சந்தடியில என்ன சொன்னா சோழியை முடிக்கிற ஒரே நபர் அவர் தான். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் தெரியும்னால என்ன சொன்னா நம்ம ஒரு நோக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு நோக்கத்துல விதியோட அமைப்பு ஒரு நோக்கத்துல போய்கிட்டு இருக்குது. அப்ப காலத்தில் திடீர்னு ஒரு காலையில் இருந்துச்சோன்னு கேள்விப்படுவோம், ஐயோ அவரு அப்படிம்பாங்க. அப்ப அந்த சடன் டெத்து வரக்கூடாது. சடன் டெத்து வராம இருப்பதற்கு பரணி தீபம் போட்டிருப்போம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா தீபாவளிக்கு அன்னைக்கு சாயந்தரம் நர தீபம் போட்டிருப்போம், எல்லாம் போட்டிருப்போம். இதையும் மீறி உங்ககிட்ட ஒரு வில்லன் இருக்கிறான். அந்த வில்லனை சமாளிப்பது உங்களுடைய யோகத்தின் அவயோகி தான். என்ன இருந்தாலும் என்ன சொன்னா இது நம்ம ஒரு ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று. இப்போ ஒருத்தருக்கு நோயோடு இருக்கிறார், திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்ன சொன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அப்ப அவர்கள் இந்த யோகத்தோடைய தன்மையை, யோகத்தை அனுபவிப்பது இயற்கையா வந்துடும். அவயோகிக்கு என்ன அவயோகி எழுந்திருக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தானம் பண்ணணும். எப்போ வேணாலும் தானம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய நாமயோகம் ஓடிக்கொண்டிருக்கிறதா, அந்த நாமயோகத்துல நான் சொல்ற பொருளை தானம் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு மரண பயம் இல்லாமல் நீங்கள் வாழலாம். ஏன்னா மனிதனுக்கு மரணம் தான் படக்குன்னு போயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எல்லா மனிதனுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் விஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்திருந்தால் தானியங்களில் ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான 9 நவதானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த 9 நவதானியங்களில் உங்களுக்கு பிடித்தமான தானியங்களை நீங்கள் தானம் பண்ணுங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், இல்லை மொத்தமாகவே நவதானிய மாவுன்னு இருக்குது. எல்லாமே எல்லா தானியங்களும் போட்டு அரைக்கப்பட்ட மாவை விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லலாம்னா மரண பயம் இல்லாமல் வாழலாம். அதற்கடுத்து பிரீதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்யணும்? அன்னதானம் பண்ணணும். அப்ப அன்னதானம் என்பது அந்த பிரீதிநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கணும். ஒருவருக்கு பண்ணினா போதும், இல்லை 2 பேருக்கு பண்ணினா போதும், 3 பேருக்கு பண்ணினா போதும். நம்மளுடைய தகுதிக்கு தக்கன பண்ணினால் போதும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்களுடைய நோயோடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். இது ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்றது கிடையாது. என்னுடைய மனசுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு போடணும்னு தோணுச்சு. அதற்கடுத்து ஆயுஷ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஆயுஷ்மான் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நெய் தானம் பண்ணணும். கண்டிப்பா தானம் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய ஆயுளை என்ன சொல்றான்னா கெடுக்கக்கூடிய
ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை வந்து உங்களுக்கு வந்து தெரியாமலாம் இருக்க தெரியும். அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா, அந்த கிரகத்துடைய தாக்கத்தை வந்து இந்த நெய் தானம் என்பது கண்டிப்பாக குறைக்கும், பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்காது. அப்ப இதெல்லாம் வந்து சரியான உண்மையான கணக்கு. அப்ப அந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துடைய அவயோகி என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் ராகு தான். அப்ப ராகுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அப்ப அந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துடைய அவயோகி ராகாக இருக்கின்ற காரணத்தினால் நெய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோய் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். யமன் உங்களை கிட்டத்துல வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வருவார். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா சௌபாக்கிய நாம யோகம். சௌபாக்கிய நாம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்திற்கு குங்குமம் தானம். அதே சௌபாக்கிய நாம யோகத்தை அன்னைக்கு பண்ணணும். இது பண்ணினால் வந்து என்ன சொன்னா நல்ல பல மடங்கு பலனை கொடுக்கும். அப்ப சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து யார் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக, நோய் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைக்குரியவர்களாகவும் வருவார்கள் என்று சொன்னால் குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவான் வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். பெத்த பிள்ளைகளுக்கு நோய் வந்திருக்கலாம். எத்தனை பெத்த பிள்ளைகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணமெல்லாம் இந்த தான். அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னா சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தீர்கள்னா சௌபாக்கிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது குங்குமம் தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க வந்து சொன்னாலும் ஜெயிச்சிருவீங்க. அதற்கடுத்து சோபானம். சோபானம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த சோபான நாம யோகம் வந்து எப்பயுமே சோபான நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆயுள் கட்டை. ஏன்னா இதை இப்படி சொல்லக்கூடாது. சோபானம் நாம யோகத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ஆயுள் கட்டை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அப்ப அந்த சோபான நாம யோகத்திற்கு வந்து மைனஸை கொடுக்கக்கூடியது யாருன்னா சனி. அப்ப என்ன சொன்னா எப்பயுமே ரவை தானம் பண்ணணும். ரவை தானம் பண்ணலாம், ரவை தோசை தானம் பண்ணலாம், ரவை உப்புமா தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மனிதனை தற்காத்து கொள்ளக்கூடிய ரகசியங்கள். அதற்கடுத்து அதிகண்ட நாமயம். அதிகண்ட நாம யோகத்துடைய மைனஸ் யார் என்று சொன்னால் புதன். இந்த அதிகண்ட நாம யோகத்துடைய மைனஸ் வந்து என்ன சொல்லணும் புதனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அதிகண்ட நாம யோகத்துல போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வந்து அந்த அதிகண்ட நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வஸ்திர தானம் பண்ணணும். வஸ்திர தானம் பண்ணா உங்களுடைய நோய் வந்து என்ன சொல்லலாம்னா வீரியத்தோடைய தாக்கம் அதிகமாக வராது. வீரியம் அதிகமாகும் போது தானே பிரச்சனை வருகிறது. அப்ப அந்த வீரியம் வந்து குறைக்கும். நீங்க தன்னை பண்ண குறைக்கும். 12 வருஷத்துல வந்து என்ன 12 யோகம் 12 யோகம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்கள் செய்யணும். எல்லாருமே செய்யுங்க. அதற்கடுத்து சுகர்மம். சுகர்ம நாம யோகத்தில் வந்து யார் பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்கள் கேது என்று சொல்லக்கூடிய முடக்கன். ஒரு சுகர்ம நாம யோகத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க. பிறந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அரசு காரியமாக அவர்களுடைய பெர்சனலுக்கு வந்து போய் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. போய் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒரு தடை, அதாவது மனசை நோக்கடிக்கிற மாதிரி ஒரு தடை. இல்லை உங்களுக்கெல்லாம் எல்லாம் லேட்டாக தான் கிடைக்கும், லேட்டாக தான் வரும், இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேது என்ன செய்வார்னா தடையை கொடுப்பார். சுகர்மநாம யோகத்தில் போய் பிறந்தவர் எங்களுக்கு எப்பயுமே கேது தடையை கொடுப்பார். அப்போ சுகர்மநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் வந்து எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் ரவை தானம் பண்ணுங்க. உங்களுடைய உடலில் நோய் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுகர்ம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சுகர்ம நாம அன்னைக்கு தான் பண்ணணும். மற்ற நாள் பண்ணால் வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகாது. ரவை தானம் பண்ணணும்.
திருதி நாம யோகத்தில் வரும் மனிதன் பிறந்திருந்தால், திருதி நாம யோகத்தில் ஒரு மனிதன் போய் பிறந்திருந்தால் வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு அவயோகி என்பது சுக்கிரன் தான். அவயோகி சுக்கிரன் தானே. அப்ப சுக்கிரன் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா தாம்பத்தியத்தில் வந்து குறைபாடு ஏற்படுத்திடும். ஆமா, தாம்பத்தியத்தில் வந்து குறைபாடு ஏற்படுத்திடும். அப்ப தாம்பத்தியத்தில் குறைபாடு இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வாழ்க்கையே வந்து ரசிக்காது. அப்ப அந்த திருதிநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளி தானம் பண்ணி, இப்ப எவ்வளவோ வெள்ளி காயின்ஸ் வந்து சாதாரணமாக விற்குது. ஒரு கிராமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 165 200க்குள்ளதான் இருக்கும். அப்ப மாசம் வந்து என்ன சொன்னா திருதிநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தன் உடலில் இருக்கின்ற நோய் வந்து குணமாக வேண்டும் என்று சொன்னால் வெள்ளி தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. இது அதாவது ஒரு விதத்தில் மருத்துவம் தான். யோகம் என்பது நோயை வந்து சரியாக ஆகாதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ஒரு காரணி. அப்போ உங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த கிரகத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து சூழநாம யோகத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சூரியனே எதிரியா வருவார். அப்ப சூழநாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் எதிரியாக வருகின்ற காரணம் தகப்பனும் பிள்ளைக்கும் பிடிக்காது, தகப்பனுக்கும். அப்ப வந்து என்ன சொல்றேன்னா நோய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் உடைய நோய்கள் வந்து கண்டிப்பா வரும். அப்ப அந்த வரும்போது என்ன சொன்னான்னா இவர்கள் என்ன சொன்னா கிழங்கு தானம், என்ன கிழங்கு வேணாலும் தானம் பண்ணுங்க. சீனி கிழங்கு தானம் பண்ணலாம், உருளைக்கிழங்கு தானம் பண்ணலாம், கப்பக்கிழங்கு தானம் பண்ணலாம். ஆனா சூழநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தானத்தை வந்து பண்ணினால் நீங்கள் வந்து ஜெயிப்பது உறுதி. அப்ப ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிறது இங்க பிரச்சனை. இப்ப நமக்கு தேவை ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். ஆனா வந்து நம்ம ஆயுளோடு இருக்கணும். பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க. அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா சூழநாம யோகத்திற்கு அடுத்து கண்டநாம யோகம். கண்டநாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா இந்த கண்டநாம யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு வந்து மனோநிலைக்காரனாக சந்திரன் தான் பிரச்சனைக்குரியவன். அப்ப மனோநிலைக்காரனாகிய சந்திரன் பிரச்சனைக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தினால் ஆபரண தானம் பண்ண சொல்லியிருக்கான். நம்மளால தங்கத்தை வந்து ஆபரணமா பண்ணி தானம் பண்ணுவதற்கு நமக்கு விதி இல்லை. பெரிய கோடீஸ்வரம்னா பண்ணலாம். ஆனால் கல்யாண கவரிங் இருக்கு இல்லையா, கல்யாண கவரிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பெருசா வந்து செலவு வந்துடாது. யாரோ வந்து ஏழ்மையான ஒரு இதுக்கு பெண்களுக்கு நாம் கண்டநாம யோகம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது கல்யாண கவரிங்கில் இருக்கிற ஆபரண தானத்தை பண்ணிவிடுங்கள். கண்டிப்பாக உங்கள் நோய் நொடிகள் கண்டிப்பாக குறையும். விருத்தி நாம யோகம் அற்புதமான யோகம்தான். புதன் வந்து யோகக்காரன், அவயோகி செவ்வாய். எப்ப இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா ஒண்ணு இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் ஹீமோகுளோபினுக்கு சொந்தக்காரன், அடிதடிகளுக்கு சொந்தக்காரன், பிரச்சனைகளுக்கு சொந்தக்காரன். அப்ப ஆயுத பயம் இல்லாம இருக்கணும். ஆயுத பயம் இல்லாம நீங்க இருக்கணும். அதே சமயத்துல வந்து இவர்களுக்கெல்லாம் காலிலோ இதுலயோ வந்து புண் வந்து விட்டால் வயதிக காலத்தில் ஆறுவது சீக்கிரமா ஆறாது. ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப என்ன சொன்னா கோதானம் பண்ணணுங்கிறான். கோதானம் பண்ணுவதற்கு இன்னைக்கு 50,000 ரூபாய் நம்மளால செலவழிக்க முடியுமா? பசும்பால் தானம் பண்ண, பசும்பால் அல்லது மாட்டுல வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா வந்து பால், அந்த பாலை வந்து கறக்கிறதுக்குன்னு ஒரு சட்டி வந்து ஒன்று கடைகளில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நிறைய மாடுகள் இருக்கிற வீட்டுக்கு போங்க, இந்தாங்க அந்த பால் கறந்துக்கிறதுக்கு இந்த சட்டியை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லது விருத்திநாம யோகம் வாங்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது 1 லிட்டர் பசும்பால் வந்து வாங்கி யாருக்காவது தானம் பண்ணி விடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நோய் வந்து கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து துருவநாம யோகம். துருவநாம யோகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது துருவநாம யோகம் அந்த துருவநாம யோகத்திற்கு உண்டான அவயோகி யார் என்று சொன்னால் ராகு. அப்ப இந்த துருவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்றான்னா வந்து 1 கிலோ உளுந்து வாங்கி தானம் பண்ணிருக்கு. ஏன்னா ராகுவுடைய தானியம் உளுந்து. அப்ப அந்த ராகுவுடைய தானியம் உளுந்து அப்படிங்கும்போது 1 கிலோ வந்து கருப்பு உளுந்து வந்து யாருக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும். அதற்கடுத்து வியாகதம். இந்த வியாகத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன சொல்றான்னா வந்து என்ன செய்யணும்னா குரு அதற்கு வந்து நெகட்டிவான பெர்சன்.
அப்ப குரு நெகட்டிவான பேர்சனாக இருந்து நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் இருக்கும் போதே வந்து என்ன சொல்றான்னா வந்து கர்மம் பண்ண வேண்டிய ஒரு பாத்தியம் வரும். குருனா யாரு? பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு ஒரு அம்மா வந்து காலையில வந்து என்ன சொன்னான்னா, வயதான நம்ம வந்து எதுக்கு வருது, அவன் மகன் இறந்து போயிட்டான், இது இருக்கு, தள்ளாடிக்கிட்டு நடந்து வருது. அவன் வந்து என்ன செய்ய பின்ன வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து இதுல வந்து என்ன சொன்னான்னா வந்து ரேஷன் கடையில வேலை பார்த்தான். ரேஷன் கடையில வேலை பார்த்தவன் என்ன சொல்றான்னா, தாய் இருக்க மகன் இறந்து விட்டார், எப்படி இருக்கும் கர்மா? அப்ப இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னா, இந்த மாதிரி யோகங்களில் பிறந்திருந்தால்தான் அது வந்து நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதனால வந்து என்ன சொன்னா, வியாகத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளம் கலந்த அப்பம் அல்லது அதிரசந்தானம் நல்லா இது ஒர்க் அவுட் ஆகும். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய யோகத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். யோகம் யோகமாக இருக்கட்டும், அவயோகியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சுத்தான் ஆகணும். அவயோகிங்கிறது இப்ப நான் அவயோகி அது சேர்த்தால் சொல்றேன். அப்ப நீங்கள் நான் சொன்னது தானம் பண்ணுங்க. அதற்கு அடுத்து என்ன? ஹர்ஷனம். ஹர்ஷன நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள், ஹர்ஷன நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யாரு பிரச்சனைக்குரியவர் அப்படின்னு சொன்னா சனிதான். அப்ப எப்பயுமே சந்தனம் தானம். அர்ச்சன நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் சந்தனம் தானம் பண்ண பண்ண சனியோடைய கொட்டம் அடங்கிவிடும். சனியோடைய கொட்டத்தை அடக்குவது யார் தெரியுமா? ராகு பகவான் தான். வச்சு செஞ்சிருவார் சனிய. அதனால நீங்க வந்து தாராளமாக அதை செய்யலாம். அதற்கடுத்து வஜ்ரம். வஜ்ரநாம யோகத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு புதன் தான் எதிரியா வருவார். அப்ப புதன் தான் எதிரியாக வருவார் என்று சொன்னால் கை கால் விழுந்து போவதற்கு, பெராலிஸ் அட்டாக் வருவதற்கு காரணம் புதன். அப்ப எப்பயுமே வஜ்ரநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த வஜ்ரநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது 1 கிலோ பாசிப்பயிறு பச்சைப்பயிறு வாங்கி தானம் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து சித்தி நாம யோகம். சித்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள், சித்திநாம யோகத்துல போய் பிறந்திருக்கீங்களா, கடுகு தானம் பண்ணுங்க. கேதுவுடைய கொட்டம் அடக்கப்படும். கேதுவுடைய கொட்டம் கண்டிப்பா அடங்கிரும். அதற்கடுத்து ஏன்னா நமக்கு நோய் இல்லாமல் இருக்கணும், நோய் குறையணும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சுக்கிரன் தான் பிரச்சனை. சுக்கிரன் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் எந்த ரூபத்தில் இருந்தாவது ஏதாவது ஒரு கிட்னி ட்ரபிள் சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன அந்த சீக்கிரமாக விந்து வெளியேறுதல் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து காரகம் வந்து யாரு? சுக்கிர பகவான் தான். அப்ப அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். பின்னாலே கிட்னி ட்ரபிள் வருவதை கட்டுப்படுத்தணும். அப்ப வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கம் தானம் பண்ணணுங்கிறான். தங்கம் தானம் பண்ணணும். தங்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்ல வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க? வியாதிபாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது 1 கிலோ வெள்ளை மொச்சை வாங்கி தானம் பண்ணுங்க. உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நோய்களும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து வரியன் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனே எதிரியாக வந்து விடுவான். அப்ப சூரியனே வந்து விடுவான் என்று சொன்னால் இந்த பெண்கள் அணியக்கூடிய நெற்றி பொட்டு வந்து தானம் பண்ணணும். பெண்கள் அணியக்கூடிய நெற்றி பொட்டு, அந்த நெற்றி பொட்டு என்பது தங்கத்தில் தான் அணிய வேண்டும் என்பதில்லை. கல்யாண கவரிகளை போய் வந்து வாங்கி வந்து என்ன சொன்ன கொடுத்துருங்க. அது வந்து என்ன சொன்ன ரொம்ப வந்து இன்னைக்கு எத்தனையோ அதையும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஏழ்மை நிலையில் இருக்கின்ற நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய விஷயங்களை நீங்க வந்து கொடுங்க. அதுக்கடுத்து வரியனுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா பரிகநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா வந்து ஆயுதம் தானம் பண்ணணும். ஆயுதம் தானம் பண்ணணும். என்ன சொன்ன பரிகத்திற்கு வந்து பிரச்சனைக்குரியவர் வந்து என்ன சொன்னா சந்திரன் தான். அப்ப இவர்கள் வந்து ஆயுதம் தானம் பண்ண ஒரு கத்தி வாங்கி கொடுங்க. நல்ல நீளமான கத்தி, வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற கத்தி வாங்கி கொடுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு பாக்கீங்களா? ஈஸி தான். ஜோதிடம் வந்து ஈஸி, படிச்சாலும் ஈஸி. படிக்கலைன்னா வந்து என்ன சொன்னாலும் சுத்தி அலைய வேண்டியதுதான். அதற்கு அடுத்து என்ன சொன்னா வந்து
சிவநாம யோகத்தில் சிவநாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்றான்னா யார் அவயோகியா வருவார் அப்படின்னா செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் வர்ற காரணத்தினால என்ன சொன்னான்னா இந்த தண்ணீர் வைப்பதற்குண்டான தண்ணீர் வச்சு தலைமாட்டில் தண்ணீர் வச்சு படுப்பாங்கல்ல, ஒரு செம்பு வாங்கி கொடுங்க. செம்பு வாங்கி கொடுத்து என்ன சொன்னா வீட்டில் தலைமாட்டில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாராவது ஒரு ஏழை வாங்குவான், தூத்து கொண்டிருக்கின்ற ஏழை வாங்குவான், அல்லது தச்சு வேலை பார்க்கின்ற ஆசாரிக்கு அதுவும் ஒரிஜினல் ஆசாரியா பிறக்கணும். அவன் என்ன சொல்றான், இப்ப இருக்கிறவெல்லாம் ஆசாரி வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இருக்கிறவெல்லாம் என்ன சொல்றான்னா அந்த பஞ்சம தொழிலை எல்லாரும் பார்க்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த குலத்தில் பிறந்த விஸ்வகர்மாவுக்கு இந்த சிவநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு செம்பு தானம் பண்ணணும். செம்பு தானம் பண்ணுங்க. அந்த செம்பு தானம் பண்ணீங்கன்னா அவர் தண்ணி குடிக்க பயன்படுத்துவார். கண்டிப்பாக கர்மா குறையும். அதற்கடுத்து சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தால், சித்தநாம யோகத்தில் போய் பிறந்தால் உங்களுக்கு அவயோகி என்று சொல்லக்கூடியது யாருன்னா ராகுதான். அப்ப 1 கிலோ உளுந்த பருப்பு தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக மிக அருமையாக இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா சாத்தியம் நாம யோகத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லலாம்னா அலங்கார பொருள்கள் தானம் பண்ணணும். அலங்கார பொருள்கள் என்பது வீட்டை அலங்கரிக்கக்கூடிய இந்த லைட்டு தொங்கும்ல, அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலங்கார பொருள் நீங்கள் தானம் பண்ணலாம். அப்படி அலங்கார பொருள் தானம் பண்ண முடியவில்லை என்று சொன்னால், மாதம் சாத்தியநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது 1 கிலோ கொண்டக்கடலை இந்த கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும். அதுக்கடுத்து சுபநாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஈஸியான பொருள் தான், குடை தானம். கர்மா கண்டிப்பா குறைஞ்சிரும். அப்ப சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு குடை யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்க. அது எனக்கு கருப்பு குடையா வெள்ளை குடையான்னு வாங்கி கேட்காதீங்க. குடைனாலே கருப்பு தான். ஓகேவா? அதற்கடுத்து சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் செருப்பு தானம் பண்ணுங்க. சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் செருப்பு தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து பிரம்மம், அதாவது பிரம்மம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள், பிரம்மம் நாம யோகத்தில் பிரம்மம் அப்படி இல்லைன்னா சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செருப்பு தானம் பண்ணணும். அதுக்கடுத்து ஜந்திரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தீப தானம் பண்ணணும். ஜந்திர நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கேது பகவான் அதோடைய மைனஸாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன பண்ணணும், இது தீபதானம் பண்ணணும். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா ஜந்திரத்திற்கு தீபம் சொல்லியாச்சு. வைதிருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன சொன்னா தங்கம் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். தங்கமெல்லாம் நம்மளால தானம் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றான்னா வைதிருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கோதுமை தானம், கோதுமை நல்ல 1 கிலோ கோதுமை வாங்கி தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும், நோய் சார்ந்த பிரச்சனைகளும், இது சார்ந்த நோய் என்பது ஆயுள் மட்டும் இல்ல, 6ஆம் பாவம், கடன் பிரச்சனைகள், தன்மைகள் எல்லாமே நோய் தான். 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நோய் தான். அப்ப நம்ம இதெல்லாம் என்ன சொல்றான்னா தானம் பண்ணணும். இப்படி தானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் குறைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னேன்னா கரெக்டாக சொல்லியிருக்கேன். பரிச்சித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். அமாவாசை இன்றைக்கு அமாவாசை, அனுமன் ஜெயந்தி வேற. அனுமனை கும்பிடுங்க. கண்டிப்பாக நிறைய காரியங்கள் நல்லதாக நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.